ஷேய் பெஸ்டோ பிரம்மா எல்லா அரசியல்வாதியும் எத்தனை பேரை கொண்டிருக்கான். அநியாயப்பட்டவனை பூரா கொன்றுதான், அநியாயப்பட்டவனையும் கொன்றுதான், உழைச்சி சாப்பிடுறவனையும் கொண்டிருக்கான். அவன் ஆத்மா பூரா முன்னாடி நிற்கி எங்கே கைலாசத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்காங்க. ஐயா கடவுளே நீதி கேட்கான். செத்த ஆத்மா கேட்கப்பா, கோற்றார் கேட்டுக்கோப்பா. நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் கோற்றார் தமிழ்நாடு முழுவதும் ஐயா உட்காந்துட்டார். நீதி செத்த பேய் கூட வந்து நீதி கேட்கு. செத்த பேய் ஆத்மா வந்து நின்று அவன் கேட்கான். ஆணும் பெண்ணும் கேட்கு, நீதி கேட்கு. தண்டனை கொடுங்க ஐயா, தண்டனை கொடுங்க. எங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. உழைச்சி சாப்பிட்ற பூமியை பூரா பிடுங்கி இந்த அரசியல்வாதி போய் அவனும் அரசியல்வாதி போய் செஞ்சிட்டான். இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக எங்களை பூரா கொண்டுட்டான், விவசாயத்தை பூரா பிடிங்கிட்டான்னு அந்த ஆத்மா அங்கே நின்று சொல்லுதான். என்ன ஆணும் பெண்ணும் கொல்லுங்கய்யா, கொன்றுங்கய்யா அப்படின்னு. அப்போ தப்புக்கு தண்டனை பேயே வந்து கேட்கல. அப்போ மானிடத்தில் பூமியில் இறங்கினா எப்படி தண்டனை கொடுப்பாரு புரிஞ்சிக்கோடா. ரணவழி எடுத்து விட்ருவார் அரசியல்வாதியை. ஏன்னா கைலாசத்தில் பின்புறத்தில் தலபாயபுரம் செட்டியார்பட்டியில் ஒரு மார்வாடி செத்தவன். அவன் ஏற்கனவே முதலே வந்துட்டான். அது கணக்கு ஏற்கனவே விட்டாச்சு. அவனு இன்னும் போகாமல் தான் கிடக்கான். ஐயா இந்த தலைவாரத்தில் இந்த எம்எல்ஏ இவனோட கூட்டம் சேர்ந்த 10 பேர் ஒரு பண்டலுக்கு 10 பண்டலை கொட்டலை உருவி ஒரு குடோனே காலி பண்ணிட்டான்யா. நான் ஒரு பூரா நட்டத்தில் ஆகி என் குடும்பம் பூரா தெரு வீதியில் கிடக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காப்பாற்றுதாங்க. என்னை என் மொழியில் பேசுகிறவன், ஹிந்தியில் இருக்கிறவன், என் சொந்தக்காரன் பந்தக்காரன் கொஞ்சம் கொடுத்து காப்பாற்றுதான். நீங்கள் தண்டனை கொடுங்கயான்னு இவன் வந்து கேட்கான். எப்படி மார்வாடி சேட்டை தூக்கு போட்டு லார்ச்சியில் செத்து போனான். புரியுதா? அப்போ இவன் எம்எல்ஏ இவ்வளோ பாவம் செஞ்சானா, முதலமைச்சர் வரைக்கும் எவ்வளோ பாவம் செய்தான், இன்று வரைக்கும் எவ்வளோ பாவம் செய்தான். அப்போ இவர் உட்கார்ந்துருக்கார், எதிர்த்து நடத்தானா? தொலைஞ்சாடா நீயோட தொலைஞ்சடா. சென்னை மெட்ராஸ் முதலமைச்சர் தொலைஞ்ச. உன் குடும்பம் கரு வேரோட அறுத்து போ. காகித பேப்பரு சாக்கா குடோனா வச்சிருக்கோம் நீ நினைக்க. அப்படி கண்ணை முழிச்சு இவர் பார்த்தாருன்னா உன் குடும்பம் அக்கு வேற ஆணி வேற போயிடும். இங்கே கைலாசத்தில் இனிமேல் வர்றவனுக்கு பேயை பூரா தூக்கி வைடா அப்படின்ட்டார். முனியப்பனை கூப்பிட்டு, மாயாண்டி மாடனை கூப்பிட்டு ஒவ்வொரு பேயை தூக்கி வச்சிடுறா. அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டிய நெரிக்கட்டும். நெரிக்கையில் ரோடு காடு வீடு காடுகளில் திறந்து போட்டு அம்மனமாக போகும்டா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பேய் பூரா உள்ள வந்துருச்சு. எல்லாம் தப்பு செஞ்சவனை பூரா பூமியில் இருக்கான். அநியாயப்பட்டு பூரா நின்று பூரா ஆடிக்கிட்டு இருக்கான். தப்பு செய்கிறவன் பூரா சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி. தப்பு செய்யாத பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு, உயிர் வாழ்ந்தது கூட எங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்தது கூட எங்களை கொண்டுட்டானே அரசியல்வாதி அப்படின்னு. புரியா? இல்லை எல்லாம் இப்போ தாண்ட 5 வருஷம் ஆண்டு காலமாக இப்போ எவனுமே அரசியல்வாதி எவனுமே அடிக்காமல் இருக்கியோ கொல்லாமல் இருக்கியோ. இல்லைனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பூரா உட்காந்து அவனை கொண்டுறான் நம்ம ஏற்று வரான், நம்ம நாற்காலி சேரை பிடிக்கணும், நாடிக்கட்டு போடணும் அப்படின்னு ஒருத்தரை துட்டு நெத்தியில் வச்சு அள்ளி வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சான். இதுக்கு முன்னாடி இதே சோழி. புரியுதா? ஜெயலலிதாவே எத்தனை பேரை கொண்டிருக்காடா. புரியுதா? எம்ஜிஆர் இருக்கானா, அவனே எத்தனை பேரை கொண்டிருக்கான். கொண்டு அந்த அவன் இருந்த இடத்துல பூரா புதைச்சிருக்கான். இந்த டிஎம்கே கட்சிக்காரனும் எத்தனை பேரை கொண்டிருக்கான். கட்சியில் அந்த நாற்காலி சேரை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளவுனா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை பேர் அரசியல்வாதி கொண்டிருப்பான். இதே சோழி இந்த பேய்களுக்கு. அதுதான் தண்டனைக்கு உள்ளே இறங்கிட்டார். பூமி தண்டனை இந்த பேய்களுக்கு கொடுக்கணும். அது கோர்ட்டிலே தெரியும். கோர்ட்டாருக்கு நீதிபதி சர்ச்சை ஆணுக்கு பெண்ணுக்கு தெரியும். தெரியாதுல்ல, எல்லாம் அரசியல்வாதி இவ்வளோ சேட்டை பண்ணுதான். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம். இந்த பேய் செய்வான். அதுக்கு தான் சீக்கிரமாக கணக்கை ஏற்றணும், சீக்கிரமாக கணக்கு கொடுக்கணும், சீக்கிரமாக 30 இராணுவத்தை உள்ளே இறங்கி துவைச்சி எடுக்கணும் அப்படின்ட்டார். புரியுதா? புறம்போக்கு பயடா பட்டா பவர். என்னடா நீ பட்டா எதுவுமே செல்லாதா, கடவுள் தாண்டா கொடுக்கணும், நீதிமன்றத்திலேருந்து அவர் தாண்டா கொடுப்பார், மித்ததெல்லாம் பிடுங்கிடுவார். வலிச்சு எடுத்து அப்படியே 2 குண்டை கசக்கி விட்டுருவாரா. சேட்டை பண்ணி வச்சுருக்கேன் அம்மட்டும். மது போதையெல்லாம் இதெல்லாம் கோர்ட்டிலே நுப்பாட்டணும். பூரா சாப்பாட்டு உணவு ரைஸு தயாரிக்க எல்லாமே நுப்பாட்டலை. அப்போ இவர் கணக்கு எடுக்கலை, எல்லாமே பிடிப்பார். எல்லாமே 2ஆம் நம்பரை வச்சு இந்த பேப்பரை விட்டு ஆடி வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்கில் உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி எடுத்து உட்காந்துறான். பூமியை பூரா பாழாக்கிட்டான். எல்லாம் கேட்டுக்கோப்பா. எல்லா இடத்துலையும் பட்டை அடிச்சிட்டான், பவரை போட்டான். இந்த உட்காந்து இதே ஜோலியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சென்னையில் இருக்கிறவன் இதே ஜோலி. அவனோட சேர்ந்த எம்எல்ஏ மந்திரி அப்படியே நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டி கொண்டே இருக்கான். சந்தோஷமாக ஆட்டுதான். சந்தோஷமாடா. இந்த கேள்றா விருதுநகர் மாவட்டத்தில் மந்திரியாக இருக்கான்ல, எம்எல்ஏ இருக்கான்ல,
எத்தனை பேரை கட்சி கொடியில் எத்தனை பேரை கொண்டிருக்கான் புரியுதா பூரா அந்த அவனுக்கு அறியணும்ல ஓட்டு போடுறதில்ல முட்டா பேயலாம் விவசாயம் கிடக்கு விவசாயம் வளைஞ்சி சாப்பிட்டுவோம் பொண்டாட்டியில் காப்பாற்றிட்டு போடா இந்த பேயை பின்னாடி அலையாகிடா முக்கால் சத்தியம்